கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிறைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் வில்லியம் பூத். இவருடைய காலம் 1829 முதல் 1912 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. உலகம் கண்ட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் வில்லியம் பூத் என்பவர் ஒருவர். இவரே இரட்சணிய சேனை என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர். இராணுவ வீரர்களை போன்று உடை, பதவிகள் போன்றவை இரட்சணிய சேனை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு சேனை அணிவகுத்து எதிரியின் மீது போர் தொடுக்க செல்வது போல் ஒரு பட்டணத்தில் நற்செய்தி ஊழியம் செய்ய இவர்கள் புறப்படுவார்கள். ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மிஷன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வியக்கம் இரட்சணிய சேனையாக மாறி வில்லியம் பூத் காலத்திலே 71 தேசங்களில் பரவியது. லட்சக்கணக்கான கிறிஸ்துவை அறியாத மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினர். ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களை கண்ட வில்லியம் பூத் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். விழுந்து போன சமுதாயத்தை சீர்தூக்கவும், வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட ஏழை மக்களை உயர்த்தவும் இருளடைந்த இங்கிலாந்து என்ற நூலை எழுதி வெளியிட்டார். 1855 ஆண்டு கேத்ரினை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ஊக்கத்தினால் ஆத்தும் ஆதாய வீரராகவும் இங்கிலாந்தின் சிறந்த எழுப்புதல் வீரராகவும் மாறினார். திறந்த வெளி ஊழியம், தொழிற்சாலை ஊழியம், குடிசை பகுதி ஊழியம், குடிகாரர்கள் மத்தியில் ஊழியம் என பல வகையான ஊழிய முறைகளை மேற்கொண்டார். வில்லியம் பூத் அவர்களால் 27 மில்லியன் மக்களுக்கு உணவும், 11 மில்லியன் ஏழை குடும்பங்களுக்கு வீடும், 9000 பேருக்கு வேலைகளும் கிடைத்தது. இரட்சணிய சேனையின் ஒப்பற்ற தளபதியாகவும் ஏழைகளின் தலைவனாகவும் வாழ்ந்த ஜெனரல் பூத் உண்மையிலேயே வேட்கத்தகு மனிதர். இவர் பிறந்தது இதே நாளில்தான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் திட்டத்தில் உமது சாதனை சிறப்பானதாக உள்ளதா? வில்லியம் பூத் இவ்விதமாய் சொல்லுகிறார்: எந்த அளவுக்கு ஒருவரின் அர்ப்பணிப்பு உள்ளதோ அந்த அளவுக்கு ஒருவரின் ஆற்றலின் அளவும் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வில்லியம் பூத் அவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்ததாக இருக்கின்றது. ஒரு தனி மனிதனாக ஒரு புதிய கிறிஸ்துவின் திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போய் இன்று உலகம் முழுவதும் இந்த திட்டம், இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் இருந்து இவர் எவ்விதமாக இந்த செயல்களை நிறைவேற்றியிருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். ஆராதனை முறைமைகள் என்பது இந்த பூமியிலே திரளாக இருக்கின்றது. வேத புத்தகத்தை நாம் தீர்க்கமாக ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அங்கே எந்த ஒரு ஆராதனை முறைமைகளும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அளவுக்கு, புரிந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆராதனைகளை கிறிஸ்துவுக்கு ஏறெடுத்திருக்கின்றார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக பலிகளை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியாக இயேசு கிறிஸ்துவே அந்த பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அன்பையும் தூய்மையான வாழ்க்கையும் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையும் பிறர் மீதும் கிறிஸ்துவின் பேரிலும் அன்பு கொண்டு செய்யப்படுகிறவைகள் எவைகளோ அவைகள்தான் ஆராதனை. ஆகவே ஆராதனை முறைமைகளில் வேறுபாடுகள் இருப்பது தவறு அல்ல. ஆனால் அந்த ஆராதனை முறைமைகள் கிறிஸ்துவை நோக்கி நம்மை இழுத்துச் செல்லுகின்றதா? கிறிஸ்துவின் அன்பில் நம்மை மூழ்கச் செய்கிறதா? கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள் கொண்டு வந்து அதை வெளிப்படுத்துகிறதா என்பதை தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வில்லியம் பூத் இரட்சணிய சேனை என்கின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அது திருச்சபையாக இன்று உலகம் முழுவதும் மலர்ந்திருக்கின்றது. இவர் ஆற்றிய பணிகள் அளவிட முடியாதது.
27 மில்லியன் மக்களுக்கு உணவும், 11 மில்லியன் ஏழை குடும்பங்களுக்கு வீடும், 9,000 பேருக்கு வேலைகளையும் கிடைக்கச் செய்தவர் இவர். ஆம், வேதத்தில் உபவாசத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தள்ளப்பட்டவர்களுக்கு, தேவைகளின் மத்தியில் வாழ்வதற்கு உதவி செய்வதுதான், அரவணைப்பதுதான், ஆதரவளிப்பதுதான் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்று நாம் பார்க்கின்றோம். இதை இவர் திறம்பட செய்து முடித்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இப்படிப்பட்ட சேவை மனப்பான்மையோடு கிறிஸ்துவை அறிவிக்கின்றீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஆராதனை என்ற முறையிலே இவ்விதமான நற்கிரியைகள் ஏதுமின்றி நாம் கிறிஸ்துவை ஆராதிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய ஆராதனை பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றுகிறதாக, இருளை நீக்குகிறதாக, சமாதான சந்தோஷத்தை, மன அமைதியை கொடுக்கிறதாக, தேவைகளை சந்திக்கிறதாக இருக்க வேண்டும். இந்த ஆராதனையில் தான் கிறிஸ்து பிரியப்படுகிறார். ஒழுக்கமுள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை தான் கிறிஸ்து தனக்கு ஆராதனையாக ஏற்றுக்கொள்கிறார். இன்று அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமம் 28, நீதிமொழிகள் 20, யோவான் 1. இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.